அனைவருக்கும் வணக்கம். முண்டாசு கவிஞர் பிறந்த மாவட்டத்தை சேர்ந்த எனக்கு பாரதியின் தோல்வியில் கலங்கேன் என்ற தலைப்பில் பேசுவதற்கு வாய்ப்பளித்த தமிழ்நாடு முத்தமிழ் சங்கத்திற்கு எனது முதற்கண் வணக்கங்கள். நான் திருமதி ஏ. சாந்தி பிரபு, ஒரு பொதுத்துறை வங்கியில் பணியாற்றி வருகிறேன். நன்றி. துன்பமினி இல்லை, சோர்வில்லை, சோர்வில்லை, தோற்பில்லை, நல்லது தீயது நாம் அறியோம், நாம் அறியோம், நாம் அறியோம், அன்பு நெறியில் அறங்கள் வளர்த்திட, நல்லது நாட்டுக, தீமை ஓட்டுக. ஆஹா, இன்னொரு அற்புதமான வரிகள். துன்பமினி இல்லை, சோர்வில்லை, சோர்வில்லை, தோற்பில்லை என்று பாடினாரே அன்னாரது வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை தோல்விகள், எத்தனையோ வீழ்ச்சிகள். ஆனால் அதையெல்லாம் மீறி அந்த அஞ்சா நெஞ்சர் என்ன ஒரு தராக மந்திரத்தை கை கொண்டிருந்தார் தெரியுமா? அச்சமுற்றான் அழிவான் என்பதுதான். அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில முக்கியமான நிகழ்வுகளை இங்கு சுருங்க சொல்லி விளங்க செய்ய விரும்புகிறேன். முதலாவதாக, பொருளாதார நெருக்கடியில் பாரதியார் சந்தித்த கடும் வீழ்ச்சி. இந்தியா பத்திரிகை பிரிட்டிஷ் சர்க்காரால் சிறிது காலம் முடக்கப்பட்டிருந்த நேரம் பாரதியார் பொருளாதார அளவில் கடும் வீழ்ச்சியை சந்தித்தார். அப்பொழுது ஸ்ரீ கிருஷ்ணமாச்சாரியாரின் ஆலோசனைப்படி பாரதி புதுவையை நோக்கி பயணம் செய்தார். அப்படி ஒரு நெருக்கடியான சூழலில் கூட அந்த ரயில் பிரயாணத்தில் பாரதியார் என்ன ஒரு அற்புதமான பாடலை எழுதினார் தெரியுமா? மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும். எப்பேற்பட்ட மனிதர் அவர்! கடலின் ஆழத்தினை நம்மால் அளவிட முடியுமா? அப்படித்தான் பாரதியின் வாழ்வு. நினைவு நல்லது வேண்டும் என்று எந்த ஒரு நெருக்கடியான சூழலில் கூறியிருக்கிறார். இது மட்டும் இல்லை, அவர் சந்தித்த தோல்வி இன்னும் எத்தனை இல்லற வாழ்க்கையில் அவர் சந்தித்த தோல்வி எப்படி தெரியுமா? திருமதி செல்லம்மாள் பாரதி அவர்கள் எத்தனையோ முறை அவரிடம் அரிசி இல்லை, உப்பில்லை, புளி இல்லை என்று கடிந்து கூறிய போதெல்லாம் இவர் பராசக்தியை நோக்கி காணி நீளம் வேண்டும், பராசக்தி காணி நீளம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அதில் ஒரு முக்கியமான வரி என்ன தெரியுமா? கேணி அருகினிலே தென்னை இளம் கீற்றும் இளநீரும். ஆஹா, தங்குவதற்கு ஒரு மாளிகை கூட கிடையாது. அடுத்த வேளை சோற்றுக்கு என்ன செய்வார்? ஐயோ பாவம். ஆனால் அந்த தோல்வியில் கூட கேணி அருகினிலே தென்னை இளம் கீற்றும் இளநீரும் என்று பாடினாரே, அது எப்பொழுது சாத்தியமாயிற்று தெரியுமா? 1916ஆம் ஆண்டு கார்த்திகை மாதம் புதுவையில் ஏற்பட்ட பேரிடர். அந்த பெருவெள்ளத்தில் பாரதியார் வீட்டிற்கு முன்பிருந்த தென்னை மரங்கள் மட்டும் சாயவே இல்லை என்பது நிசப்தமான உண்மை. இப்பொழுது இறுதியாக நான் ஒன்றை மட்டும் கூறுகிறேன். ஒரு மனிதனுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஏற்படாத மிகப்பெரிய தோல்வி என்ன தெரியுமா? அவனது ஆசைகள் எல்லாம் நிராசைகளாகி போகும். அவனுடைய கொடுமையான மரணம் மட்டும்தான். ஆனால் அந்த மரணம் தருவாயில் கூட பாரதி என்ன கூறியிருக்கிறார் தெரியுமா? தசையினை தீச்சுடினும் சிவ சக்தியை பாடும் நல்லகம் கேட்டேன். இப்படி சாத்தியமாயிற்று. ஒருவன் இறக்கும் நேரத்தில் கூட சிவசக்தியை பாட வேண்டும் என்று மனதார கேட்டிருக்கிறாரே, இதுவல்லுவோ தோல்வியை கண்டு கலங்கேல் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய சான்றாக இருக்க முடியும். இதைவிட நாம் வேற என்ன சான்று கூறிவிட முடியும்? நாமோ இந்த காலத்தில் ஒரு சிறிய வெற்றி இல்லை, ஒரு சிறிய அளவில் தோல்வியை கண்டால் கூட கடும் வீழ்ச்சி அடைகிறோம், கடும் மன கஷ்டம் அடைகிறோம். மேற்கொண்டு எந்த முயற்சிகளையும் நாம் செய்வதில்லை. ஆனால் நம் பாரதியின் உத்வேகமான வரிகளை ஒவ்வொரு முறையும் நினைவு கூறுங்கள். மேலே எழுங்கள், விதை சிறியது ஆனால் விருட்சமோ பெரியது, அக்கினி குஞ்சு மிகச் சிறியது ஆனால் வெந்து தணிந்தது காடு, வெந்து தணிந்தது காடு, தனல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ, தத்தரிகிட தத்தரிகிட தத்தோம் என்று பாடினாரே, அப்படி ஒரு அக்னி குஞ்சாக ஒரு நெருப்பினை, ஒரு வெற்றி தணலை உங்கள் மனதில் ஏற்றுங்கள். உங்கள் வாழ்க்கை போராட்டமான வாழ்க்கை அல்ல, வெற்றிகரமான வாழ்க்கையாக என்றும் வளர வாழ்த்துக்கள். நன்றி.